இதுல நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டாருன்னா அது என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், தாமதமானாலும் அது நிறைவேறும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி படிப்படியா ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அதைத்தான் நம்ம நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம கூட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அறியாத பிள்ளைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா உடனே அதுக்கு பதில் கிடைக்குதா? அதுக்கு இல்லையா? இது தாமதமாகுது. ஆனாலும் ஏற்ற வேளையில ஆண்டவருக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குது, ஆண்டவருக்குன்னு ஒரு வாட்ச் இருக்குது. அந்த நேரத்துல அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமா நம்ம பார்க்க போகிறோம். இயேசு பரமேறுவதற்கு முன்னதாக சீஷர்களை கூப்பிட்டு ஒரு ஒரு வாக்குறுதி அளித்தார் இல்லையா? அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப பூமியின் கடைசி பரியந்தம்னு சொல்லும் போது அங்கெல்லாம் யூதர்கள் இருந்தாங்களா? இல்ல, அங்கெல்லாம் புறஜாதிகள் தான் இருந்தாங்க. அப்ப எப்படி ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு இடத்திலையும் போய் அந்த சுவிசேஷம் பரவுது, ஆண்டவருடைய ஜனங்கள் பெருகுகிறார்கள். இதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது எவ்வாறு நிறைவேறுவது அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யூதர்களை ஆண்டவர் பிடிக்கிறார் இல்லையா? பெரிய அற்புதம் நடக்குது. அன்றைக்கு ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுது. 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அடுத்தபடியா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சமாரியர்கள் பிலிப்பு மூலமா அங்க பெரிய ஒரு எழுப்புதல் வருது. அங்க சமாரியா பட்டணம் முழுவதுமாய் சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்குது. அப்புறம் கடைசியா அந்த மந்திரி இல்லையா, மந்திரி அவங்க போகும்போது அவங்க ஊருக்கு போய் அங்க எல்லாம் அந்த சுவிசேஷத்தை சொல்லி இருக்காங்க. கடைசியா புறஜாதிகளை கடைசி யூதர்கள் மட்டுமல்ல, புறஜாதிகளும் ஆண்டவர் அறியணும், ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறணும்ன்றதுதான் ஆண்டவருடைய சித்தம் இல்லையா? அது புறஜாதிகள் எப்படி முதலா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, ஒரு பெரிய எழுப்புதல் எப்படி நடக்குதுன்னு சொல்லி 10ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்ப ஆண்டவர் சொன்னதுதான், ஆண்டவர் செய்வேன்னு சொன்னது, அவருடைய வார்த்தையில என்னென்ன இருக்குதோ அது நிச்சயமா நிறைவேறும். இப்ப நம்ம வீட்டுல கூட நிறைய பேர் ஒருவேளை கணவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய சொந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்ம உற்றார் உறவினர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், யாரும் நம்மளுக்கு தெரிஞ்ச அதிகமா நேசிக்கிற ஒரு ஃப்ரெண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ எதுக்காக ஜெபிக்கிறியோ அது நிறைவேறும். ஏன்னா ஏற்ற காலத்திலே நான் அவர்களை கூடுவேன். ஒருவேளை நம்ம உயிரோட இல்லைன்னா கூட ஆண்டவர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசி அவர் 28ஆம் அதிகாரம் மத்தேயுல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப சீஷர்களை எப்படி அந்த 12 பேரு ஒண்ணுமே தெரியாதவர்களை ஆண்டவர் மரித்த பிறகு சீஷராக்குறாரு. அந்த சீஷர்கள் போய் உலகம் பூரம் சீஷர்களாகும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். போன வாரம் நம்ம பார்த்தோம் சீஷர்களுக்கும் விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. அப்ப நம்மளை யோசிச்சு பார்க்கணும், நம்ம சீஷரா இல்லது விசுவாசியா, எப்படி இருக்கிறோம், ஆண்டவருடைய கட்டளையை நம்ம கீழ்ப்படுகிறோமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துறோமா, இதை நம்ம யோசித்து பார்க்கணும். சரி, இந்த கட்டளையை நிறைவேற்றும் கடமை சீஷர்களுக்கு இருந்தது, சொல்லிட்டு போயிட்டார். ஆனா சீஷர்கள் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினார்கள்? தேவனுக்கு ஒரு காலமும் திட்டமும் இருந்தது. யூதர்களிடமிருந்து சமாரியர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் கொண்டு செல்வது படிப்படியாக நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஒருத்தருக்காக நம்ம செபிக்கும் போது நாளைக்கே அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது இல்லையா? அது ஏற்ற வேளையில ஆண்டவர் அவர்களை கூடுவார். ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தேவான கல்லெறிந்து கொன்றதற்கு பிறகு சபை தொடர்ந்து பல உபத்திரவங்களை சந்திச்சது. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த உபத்திரம் எல்லாம் இல்ல.
நம்ம நல்ல சர்ச்சுக்கு போறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம், மற்ற இடத்துல போய் சொல்றோம், விபிஎஸ் நடத்துறோம், எல்லாம் நடக்குது. ஆனா அந்த நாட்கள்ல பயங்கரமான உபத்திரவங்களை சபை சந்தித்தது. இருப்பனும் அப்போஸ்தலர் யூதர்களிடையே தொடர்ந்து சாட்சி பகிர்ந்தார்கள். அவங்களுடைய வேலையை நிறுத்தவே இல்லை. பின்பு சுவிசேஷம் சமாரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. சவுல் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். முதலாவது கொர்நேலிய குடும்பத்தின் மூலமாக புறஜாதிகளை ஆண்டவர் தன்னுடைய வலைக்குள்ளே கொண்டு வராரு. அடுத்தது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம பின்னால பார்க்கணும். அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்தார்னு சொல்லி அப்போஸ்தலர் 14:27 நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆரம்பம் ஒருத்தர் மூலமா தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னொருத்தர் மூலமா நடக்குது. முதல் 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய திட்டம் நிறைவேறிற்று. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகி கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசேரியா பட்டணத்திலே இருந்தான். இப்ப 100க்கு அதிபதினு சொல்லும் போது ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு இல்லையா? மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 100க்கு அதிபதி இன்னொரு அந்த வேலைக்காரனுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்ளும் போது நான் ஒருத்தனை போன்னு சொன்னா போவான், வான்னு சொன்னா போவான், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எனக்கு இருந்ததுன்னு சொன்னான். அப்ப இவன் சாதாரண ஆள் இல்ல, ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்த ஒருத்தர். ஆனா அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவனுக்கு இந்த ஆவிக்குரிய ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு பயபக்தி எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அவன் தேவ பக்தி செய்யறதுனால அவனுக்கு ஆண்டவருக்கு பயந்தான், தர்ம காரியங்களை செய்தான், எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒருவேளை மத்த யூதர்கள் எல்லாம் அவன் பார்த்திருப்பானோ தெரியாது. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். சங்கீதம் 4ஆம் அதிகாரத்துல போட்டு. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இந்த பக்தி உள்ள மனுஷன், ஆண்டவருக்கு பயந்த மனுஷன், அவன் ஜெபம் பண்ணுகிறது எல்லாம் பார்த்து ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். அவன் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பு. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அப்ப நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம்? இது எப்படி செய்யறது? யாரோ ஒரு சீமோன் வீடா, அங்க பேதுரு இருக்காராம், எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் தான் பேசுறாரா? இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? அப்ப கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, அப்ப கூட பாருங்க, போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். இப்ப 2 கேரக்டர்ஸ பாக்குறோம். ஒண்ணு கொர்நேலியு, இன்னொன்னு பேதுரு. இப்ப 2 பேரையும் ஆண்டவர் எப்படி சந்திக்கிறாரு? அட் a டைம் எப்படி சந்திக்கிறாரு? ஒரு ஆள் அதுல ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியிலன்னா போச்சு, அந்த ப்ராஜெக்டே போயிடுச்சு இல்லையா? ஆனா 2 பேரையும் ஒரே நேரத்துல ஆண்டவர் எப்படி சந்திக்கிறாரு? பேதுரு என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதையும் அதிலே
பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். இப்ப எப்படி கொர்நேலியோ கிட்ட ஆண்டவர் ஒரு தேவதூதன் மூலமா பேசுறார். பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார். என்ன தரிசனம்? சாப்பிட வைக்கிற எல்லா காரியங்களையும் காட்டி அவனுக்கு பசி வேற அந்த நேரத்துல இதை காட்டுறாரு. அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. நீங்க லேவியராகமம் 17 அதிகாரம் 11 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிடலான்னு ஆண்டவர் திட்டவட்டமா பேசியிருந்தார். அப்ப யூதர்களுக்கு அதை ரொம்ப 100% கடைபிடிச்சுட்டே இருந்தார். இன்றைக்கும் கூட பாருங்களேன், ஒரு சிலருக்கு இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. அன்றைக்கு ரொம்ப ஆழமான இந்த இதை பின்பற்றி அவங்க ரொம்ப அசுத்தம் என்று சொன்னதை அவங்க தொடவே மாட்டாங்க. அப்பொழுது தேவன், சுத்தமானவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2 தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. எப்படி புறஜாதிகளை இவங்க ஒதுக்கி வச்சாங்களோ அது எப்படி அவர் ஒரு அந்த சாப்பிடுகிற பொருட்களை வச்சு அவர் இத புசி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை நீங்க ஏற்றுக்கொள் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி, 3ஆம் தரமும். பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே நின்று. எப்படி பாருங்க, 35 கிலோமீட்டர் தள்ளியா, மைல் தண்ணியா. அப்ப எப்படி இவங்க போயிருப்பாங்க? அவங்க நம்மளா இருந்தா சொல்லுவோம் இல்லையா, எப்படி நான் அந்த கார் இல்லையே, ஒரு ஆட்டோ கூட இல்லையே, ஒரு சைக்கிள் கூட இல்லையே, எப்படி நாங்க போகிறது, இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா இவங்க எப்படி போனாங்களோ தெரியாது. இந்த சந்தர்ப்பம் நடக்கிற நேரத்துல வெளியில ஆட்கள் நிக்குது. அந்த காலத்து கூகுள் மேப் இருந்ததா, ஏதாவது இருந்ததா, எப்படி போனாங்கன்னு தெரியல. ஆண்டவரே வழி நடத்தி இருப்பாரு இல்லையா. பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டீர்கள். ஆவியானவர் இதோ 3 மனுஷர்களை தேடுகிறார்கள். இப்ப அங்க தேவதூதர்கள் மூலமா பேசினாரு, தரிசனத்தின் மூலமா இங்க பேசுறாரு, ஆவியானவர் அவரோட பேசுறாரு. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றார். அதற்கு அவர்கள், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாக்கிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்திரமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். எவ்வளவு அருமையா ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க. ஒரு கொர்நேலியு மூலமா அவன் கூட இருந்த எத்தனையோ பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில சேருகிறதுனா தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு முன் ரட்சிப்பின் செய்தியை கொண்டு செல்ல பேதுருவின் செய்தியை கேட்க கொர்நேலியுவையும் தேவன் தயார்படுத்த வேண்டியது. அவருடைய ஆண்டவருடைய திட்டம் என்ன? புறஜாதியார் தேவனை அறியணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும், தேவனால் ரட்சிக்கப்படணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இதுக்கு 2 பேரு இல்லையா, கொர்நேலியுவையும் பேதுருவையும் தயார் பண்றாரு ஆண்டவர். ரட்சிப்பு என்பது கிருபையின் ஒரு தெய்வீக செயல். ஆனா தேவன் மனிதர்கள் மூலத்தான் செயல்படுவார். நம்ம சொல்றோம் அந்த மாதிரி தேவதூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே, ஒரு இது அனுப்புங்க, இது அனுப்புங்க, அதெல்லாம் இல்ல. தேவன் மனிதர்கள் மூலமாகத்தான் செயல்படுகிறார். ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம மூலமா தான் ரட்சிப்பு, நம்ம சொல்லுகிற அந்த செய்தியின் மூலமாதான் ரட்சிப்பின் செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். தேவனை அறியாத மனிதர்களுக்கு தேவன் தேவதூதர் மூலமாக ரட்சிப்பின் செய்தியை கொண்டு செல்ல முடியும் இல்லையா. ஆனால் அவர்களால் நற்செய்தியை தெரிவிக்க முடியாது. அவர்களால் நற்செய்தியை தெரிவிக்க முடியாதுன்னா, இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, டாக்டர் கிட்ட போறோம்,
அதே கஷ்டத்தை இன்னொருத்தர் பார்க்க, இந்த டாக்டர் கிட்ட போங்க, அவர் நல்லா பாப்பாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ நம்புங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்திய நம்பதான் கொடுக்க முடியும், எந்த தேவதூதனாலையும் கொடுக்க முடியாது. தேவதூதர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. அது மனிதர்களுக்கு தேவன் அளிக்கும் ஒரு பாக்கியம், அது ஒரு பெரிய பொறுப்பு. சிசரியா பட்டணம் யோப்பா நகரத்தின் வடக்கு பகுதி 35 மைல்கள் தூரத்தில் இருந்தது. 35 மைல் தூரம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம். செங்கல்பட்டெல்லாம் தாண்டி எவ்வளவு தூரம் போனோம் இல்லையா? ஆனா அங்க இருக்கிற ஜனங்களும் வந்துட்டாங்க 2 பேரு. இப்ப பேதுரு என்ன செய்ய போறாரு பாருங்க. கொர்நேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருந்தான். இந்த ரோம 100க்கு அதிபதி புறமத புராணங்கள் மற்றும் வெற்று மத சடங்குகளால் சோர்வடைந்திருந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு ஆவியானவர் அவனை குறித்து, தேவனுக்கு அவனை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. அதனால மத்த சடங்குகள் எல்லாம் அவனுக்கு பிடிக்கல இல்லையா? அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் வாஞ்சியால் யூத நம்பிக்கையின் மேலும் யூத மதத்தின் மேலும் வாஞ்சியாக இருந்தான். கொர்நேலியோ மதம் மாறாமல் யூத மதத்துடன் நெருக்கமாக இருந்தான். அவனை சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? அந்த நாட்களில் அவரை போன்ற பலரும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள் சொல்லி அப்போஸ்தலர் 13:16 நம்ம வாசிக்கிறோம். அப்ப இதை போல பக்தி உள்ள பலரும் ரட்சிக்கப்படாமல் இருப்பதை பார்ப்பதற்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு இருக்காங்கல்ல, பக்தியா இருக்காங்க, ஆனா எந்த தேவனை வணங்கணும், எந்த தேவனை பின்பற்றணும்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கொர்நேலியோ இருந்திருக்கார். தேவனுடைய கற்பனைகளிலும் உபவாசம் எடுப்பதிலும் யூதர்களுக்கு நன்மை செய்வதிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இது நம்ம லூக்கா 7:1-10, அதாவது அங்க ஒரு 100க்கு அதிபதி இருந்தான் இல்லையா? அதோட கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அவனும் கூட தேவாலயத்தெல்லாம் கட்டினவன். அவனால் தேவாலயத்துக்கு சென்று பலி செலுத்த முடியவில்லை. அதனால் அவன் தனது தியாக பலியையும் ஜெபத்தையும் வீட்டிலிருந்தே செலுத்தினான். அவன் பக்தி உள்ளவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படவில்லை இல்லையா? கொர்நேலியோவுக்கும் இன்று காணப்படும் பல மதவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்னைக்கு இப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நன்மை செய்துட்டா, நம்ம சடங்குகள் செய்துட்டா, இங்க போனா அங்க போனா ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்காது. அவன் ரட்சிக்கப்பட தனது மத பக்தி போதுமானது அல்ல என்பதை அறிந்திருந்தான். இன்று பல மதவாதிகள் தங்கள் நல்நடத்தை மற்றும் நற்செயலின் மூலமாக பரலோகம் செல்லலாம் என்று கருதுகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஹிந்துஸ் எவ்வளோலாம் செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி இவனும் செய்துகிட்டு இருந்தான். தங்கள் பாவங்களை பற்றியோ அல்லது தேவனுடைய கிருபையை பற்றியோ அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. ரட்சிப்பின் வழியை தனக்கு காட்டுமாறு கொர்நேலியோ ஜெபித்தான். அப்போஸ்தலர் 11 போட்டிருக்கு. தேவன் கொர்நேலியோவிடம் ஒரு தேவதூதனை அனுப்பினார். தேவதூதன் கூறிய ஆலோசனைக்கு கொர்நேலியோ தனியே கீழ்ப்படினார். நாளைக்கு பாத்துக்கலாம் ஆண்டவரே, 100 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் ஆண்டவரே, நான் யார அனுப்புனேன், யார அவங்க எல்லாம் போவாங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் சொல்லலாம். உடனே கீழ்ப்படினான். எதற்காக 30 மைல்கள் தொலைவில் யோப்பாவில் இருந்த பேதுருக்கு செய்தி அனுப்ப வேண்டும்? அங்கதான் சிசரியாவுல பிலிப்பு இருக்கிறானே, அவனை அனுப்பி இருக்கலாமே, அவன்கிட்ட சொல்லி இருக்கலாமே. ஏன் இங்க பேதுரு கிட்ட சொன்னாரு? இப்ப பிலிப்பியரிடம் அல்ல, பேதுருவினிடம்தான் இயேசு சபையின் திறவுகோலை கொடுத்திருந்தார். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம கிட்ட அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இல்லையா? தேவன் சரியான நேரத்தில் மட்டுமல்ல, சரியான ஊழியனின் மூலமாகத்தான் கிரியை செய்கிறார். நீங்களோ நானோ இருக்கலாம் இல்லையா? 2 முக்கியமானது. இதற்காக தான் பேதுருவையும் தேவன் தயார் செய்ய வேண்டும் அல்லவா? அப்ப ஏனென்றால் ஒரு தன் வாழ்நாள் முழுவதும் வைதீக யூதனாக பேதுரு வாழ்ந்தான். 10ஆம் அதிகாரம் 14 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மோசேயின் சட்டங்கள் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவராக இருந்தது. அதனாலதான் அந்த தடுப்பு சுவர் உடைக்கப்பட்டதுன்னு நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். யூத உடன்படிக்கைகள் மற்றும் வாக்குறுதிகளை பொறுத்தவரை புறஜாதிகள் அந்நியர்களாகவும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் கருதப்பட்டன. இவையாவும் மாற்றப்பட்டது. இந்த 2 பிரிவினருக்கு இடையிலே எந்த வித்தியாசமும் கண்டனமும் இனிமே காணப்படக்கூடாது. இப்போது காணப்படவில்லை.
ரட்சிக்கப்படுவதற்கும் எந்த மாற்றமும் தேவையில்லை. எந்த விதமான பூஜையோ எதுவோ அதுவோ தேவையே இல்லை. புறஜாதிகள் அசுத்தமானவர்கள் அல்ல என்று பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்க உணவை பற்றிய தரிசனத்தை தேவன் ஏன் பயன்படுத்தினார்? இல்லையா, வேற ஏதாவது செய்திருக்கலாம் இல்லையா? ஒன்று, பேதுரு பசியோடு இருந்தான், அப்பதான் அவனுக்கு அந்த 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 தரிசனத்தை கொடுக்கிறார். மேலும் உணவை பற்றிய ஒரு தரிசனம் நிச்சயமாக பேதுருடைய நிலைமையை பற்றி பேசும் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். இரண்டாவதாக, சுத்தமான மற்றும் அசுத்த உணவுகள் என்று வேறுபாடு அன்றைய யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. உண்மையில் பேதுருவின் கிறிஸ்தவ நண்பர்கள் அவன் புறஜாதிகளுடன் சாப்பிட்டதற்காக அவனை விமர்சித்தனர். அப்போஸ்தலர் 11 நம்ம பார்க்க போகிறோம். பேதுரு ஒரு முக்கியமான ஆவிக்குரிய பாடத்தை கற்பிக்க தேவன் இந்த பல நூற்றாண்டுகள் பழமையான உணவு பழக்கத்தை, லேவியர் 11 அதிகாரத்தை பயன்படுத்தினார். எப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்துறாரு பாருங்க. மூன்றாவதாக, இயேசு பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களும் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, மார்க் 7 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 1-23 அழகாக சொல்லி கொடுத்தாரு. நம்ம உள்ளுக்குள்ள போறது இல்ல, நம்ம உள்ள இருந்து வெளியில வர்றதுதான் நம்மளே அசுத்தப்படுத்தும் என்று அன்றைக்கே கற்றுக் கொடுத்தாரே ஆண்டவர் அவனுக்கு. இப்ப அந்த நாட்களில் பேதுரு அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளவில்லை. இப்போது அவனுக்கு புரிந்தது. தேவன் பேதுருவின் முழு உணவு பழக்கத்தையும் மாற்றவில்லை, அவனுடைய மனப்பான்மையை தான் மாற்றினார். யூதன் சுத்தமானவன், புறஜாதி அசுத்தமானவன் என்பதல்ல, தேவனுக்கு முன்பாக அனைவரும் அசுத்தமானவர்கள் தான், இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று போட்டிருக்குது. எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்னு சொல்லி ரோமர் 11 நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு புறஜாதியானவன் கிறிஸ்தவனாக மாற அவன் யூதனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்களிலே யூதனாக மாறினாதான் அவன் கிறிஸ்தவனாக மாற முடியும் என்று சொல்லி ஒரு சட்ட திட்டத்தை வைத்திருந்தாங்க. அவன் சர்க்கம்சிஷன் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும், கற்பனைகளை கைக்கொள்ளணும், இதெல்லாம் செய்தாதான் அவன் கிறிஸ்தவனாக மாற முடியும் என்ற சட்டத்தை வைத்திருந்தாங்க. அதெல்லாம் தவறு என்பதை ஆண்டவர் அவனுக்கு வேற விதமா ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். தேவனுடைய நேரம் எப்போதும் சரியானது. பேதுரு தரிசனத்தின் அர்த்தத்தை யோசித்துக் கொண்டிருந்த போது செசரியாவில் இருந்து 3 மனிதர்கள் வாசலுக்கு வந்தார்கள். ஆவியானவர் பேதுருவை ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல், ஒன்னும் சந்தேகப்படாத, அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவர்கள் செல்லும்படி கட்டளையிட்டார். பேதுரு இனி யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையிலே எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. அடுத்தது விளக்கம் கொடுக்கிறார் 23-33, இல்லையா? அப்பொழுது பேதுரு அவர்களை அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். அதாவது அவங்கள சேர்த்துக்கிட்டதே ஒரு பெரிய அற்புதம், இல்லையா? அவனுடைய மனம் அவ்வளவு தூரம் மாறிடுச்சு, இல்லையா? யோப்பா பட்டணத்தாராகிய யூதரை சிலரும் அவனுடனே கூட போனார்கள். அவங்க எப்படி போயிருப்பாங்க? கழுத மேல போயிருப்பாங்களா? எப்படி போயிருப்பாங்க? 2-3 நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு, இல்லையா? மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அப்போ அவனுக்கு பாருங்க, அவனுக்கு அவ்வளவு நிச்சயம் இருந்தது. நம்மளா இருந்தா அவங்க வரட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படியாவது போன் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுலாம். ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவங்க எல்லாம் நிச்சயமா பேதுரு வருவான் என்ற ஒரு நம்பிக்கையோட அவன் காத்திருக்கான். எப்படி? சிநேகிதரையும் வீட்டார் அனைவரையும் உறவின் முறையாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் ரெடியா இருக்காங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். அவனுடன் பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமா இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஏற்கனவே சொல்லிக்கிறார் ஆண்டவர், இல்லையா? ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன்.
இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாருங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக சென்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்தில் தோல் பதனிடுகிறவனாய் சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்திலே பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் என்றான். புறஜாதிகள் தன்னுடன் தங்குவதற்கு பேதுரு அனுமதித்தது பிரிவினை சுவர்கள் இடித்தது. முதலாம் அவங்களை தங்க வச்சதே பெரிய காரியம் இல்லையா? அவனோடு கூட 6 பேர் போறாங்க. 11ஆம் அதிகாரத்துல அதை பற்றி போட்டிருக்கு. யோப்பாவில் இருந்து செசரியாவுக்கும் இடையே 30 மைல்கள் இருந்ததால் அவர்கள் சென்றடைய குறைந்தது 2 நாட்கள் ஆயிருக்கும் இல்லையா? எங்க சாப்பிட்டாங்க, அப்பெல்லாம் டீ கடை இருந்ததா, பண்ணு கிடைச்சதா, ஒண்ணும் தெரியாது. பேதுரு கொர்நேலியு வீட்டை சென்றடைந்த போது அங்கு அவனது உறவினர்களும் நண்பர்களும் எல்லாரும் கூடியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சா எத்தனை பேர் வரும் இல்லையா? ஆனா அன்னைக்கு புறஜாதிகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக ஆவலா வந்து காத்திருக்கிறாங்க பாருங்க. அவர் கொர்நேலியு கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன் இயேசுவின் சாட்சியாக மாறியிருந்தான். பேதுரு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னை உயர்த்தி இருக்கலாம், பெரிய ஆளா காட்டியா. இப்போ கூட எத்தனையோ பேர் வந்து வரம் பெற்ற ஊழியர் அப்படி இப்படி எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, சிம்பிள். ஆனால் தாழ்மையுள்ள ஊழியக்காரனை போல அவன் காணப்பட்டான். 1 பேதுரு 5:1-6. அந்நிய ஜாதியாளோட கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீர்ப்புள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று அவர்களிடம் கூறினான். பல நூற்றாண்டுகளாக யூதர்கள் பழைய ஏற்பாட்டு சட்டத்தின் அடிப்படையில் புறஜாதிகளை அசுத்தமானவர்கள் என்றும் ஒரு சிலர் அவர்களை நாய்கள் என்றும் அழைத்தனர் இல்லையா? நாய்க்குட்டிக்கு எப்படி போடுறதுன்னு சொன்னார் ஆண்டவர், கேட்டார் இல்லையா? இந்த சிரபனிக்கா ஸ்திரீ கிட்ட. அப்ப சிலர் நாய்கள்னு கூட அவங்களை அழைத்தார்கள். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறான். வசனம் 29 என்ற கேள்விதான் மிகவும் முக்கியமானது. அவர்களிடத்தில் சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று பேதுருக்கு தெரியாதா? அப்போஸ்தலர் 1:8 இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை அவன் மறந்து விட்டானா? அப்போஸ்தலர் 11:1-12 வசனங்களில் எருசலேம் சபை இந்த சம்பவத்தை குறித்து அவரிடம் கேள்வி கேட்டது. போனது தப்புன்னு அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அப்ப அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல பெரிய ஒரு மாநாடே இதை பார்த்து புறஜாதிகளின் பங்கை பற்றி ஒரு மாநாடே நடத்தப்பட்டது. தேவதூதன் தன்னிடம் என்ன கூறினார் என்றும் பேதுருவை ஏன் அழைத்தான் என்றும் கொர்நேலியு பேதுருவுடன் கூறினான். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்வான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 14 அவன் கூறினான். அங்கிருந்த புறஜாதிகள் யூத மதத்தை பற்றி ஒரு விரிவுரையை கேட்பதற்காக அல்ல, தாங்கள் எவ்வாறு ரட்சிக்கப்படுவது என்பதை அறிந்து கொள்ள ஆவலா இருந்தார்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதை பத்தி கிறிஸ்டியன்ஸுக்கு சொன்னாலே தெரிய மாட்டேங்குது. ஆனா புறஜாதிகள் அன்றைக்கு வசனம் இல்ல, அங்க வந்து சபை இல்ல, எந்த விதமான ஊழியமும் இல்ல. அந்த நேரத்துல பாருங்க ஆண்டவர் எப்படி பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்யறாரு. ரட்சிக்கப்படுவது என்பதை அறிந்து கொள்ள ஆவலா இருந்தார்கள். இந்த பகுதியை விட்டு அடுத்த பகுதிக்கு சொல்வதற்கு முன் ஒரு முக்கிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஒவ்வொரு மதமும் மற்றவற்றை போல சிறந்தது என்று கருத்து முற்றிலும் தவறானது இல்லையா? பல பெயர்களை கொண்ட தெய்வங்களை வணங்கலாம் என்ற கருத்தும் தவறு. மதமாற்றம் தவறு என்று சொல்வது வேதத்திற்கு முரணாக நடந்து கொள்கிறார்கள். அதாவது மதமாற்றம் என்று சொல்வது மனம் மாற்றம் நிச்சயமாக முக்கியமானது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதராக பிறந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை தவிர ரட்சிப்படைய வேறு வழி இல்லை. அவருடைய நாமம் அல்லாமல் வேறு வழி இல்லை என்று திட்டவட்டமாக ஆண்டவருடைய வசனம் கூறுவது. கொர்நேலியுவுக்கு பக்தியும் ஒழுக்கமும் இருந்தது, ஆனால் அவனுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை.
அதை பெற்றுக்கொள்ளல. நற்செய்தியை கேட்டு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை தவிர கொர்நேலியுவுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இரண்டாவதாக, இரட்சகரை தேடுதல் என்பது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று எரேமியா 29:13. இப்போ முக்கியமா முழு இருதயத்தோடு நம்ம தேடும் போது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறார். எங்கெல்லாம் அவரை தேடும் இருதயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வார்த்தை இருக்குது, ஆனா அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லலைன்னா எப்படி தெரியும்? கிறிஸ்தவர்களே சரியா பைபிள் வாசிக்கிறது இல்ல, அதை ஆராய்ந்து பார்க்கறது இல்ல, மெடிடேட் பண்றது இல்ல, தியானம் பண்றது இல்ல, இல்லையா வார்த்தையை சொல்லி அவங்க ஜெபிக்கிறது இல்ல. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதைத்தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. கிறிஸ்துவை பற்றி நம் சாட்சி பகிரும் போது யாரோ ஒருவர் அவருக்காக ஜெபித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம பண்ணுகிற ஜெபம் யாரோ ஒருத்தரை தொடும், நிச்சயமாக தொடும். யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம மரித்து ஆண்டவரோட போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன்னால இன்ன ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. மூன்றாவதாக, ஒரு முன்மாதிரியான சபைக்கு ஊழியம் செய்யும் பாக்கியம் பேதுருவுக்கு நிச்சயமா இருந்தது. இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு புறஜாதிகளுடைய சபைய அங்க தொடங்கறதுக்குள்ள ஒரு பெரிய கிருபையை பேதுருவுக்கு கொடுத்தார். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் பேதுருவின் வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருந்தனர். அவர்கள் பேதுருவுக்கு செவி கொடுத்தார்கள், வார்த்தையை விசுவாசித்தார்கள், அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒரு போதகருக்கு இன்னும் என்ன தேவை? இதைத்தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியா 34-43. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்த நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலியா நாடு முழுவதும் முதற்கொண்டும் யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி சென்றார். அப்போ ஒரு வார்த்தை கூட, நீங்க கல்லையும் மண்ணையும் வணங்குறீங்க, நீங்க விக்கிரகத்தை வணங்குறீங்க, நீங்க நரகத்துக்கு போயிடுங்க, இப்படிலாம் ஒண்ணுமே அவன் சொல்லல இல்லையா? இயேசு கிறிஸ்துவை உயர்த்துறான். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சி. இதுதான் பெரிய ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. நாங்கள் சாட்சி. எங்கள் தேவன் எங்களை ரட்சித்திருக்கிறார். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளில் தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். இப்ப எல்லாரும் பார்க்கல இல்லையா? ஆண்டவர் ஒரு சிலருக்கு மட்டும் தரிசனமானார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி உயர்த்துறாங்க? ஏன் அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு உயிரோட இருக்கிறார் இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்களே, சாட்சி கொடுத்திருக்காங்களே. அப்ப விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். பேதுரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான். தேவன் ஒரு நபருக்கோ ஒரு தேசத்துக்கோ பட்சபாதம் பார்ப்பதில்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை எத்தவளானோ. மனுக்குலம் அனைத்திற்கும் ஒரே சிருஷ்டிகர்.
எல்லா மனிதருக்கும் ஒரே ரட்சகர் தேவை. தேவனுக்கு பயந்து நீதியை செய் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் விளக்கமாகும். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? எந்த எந்த நன்மை செய்யணும் அதெல்லாம் இல்ல. ஆண்டவரை விசுவாசி, நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, மனத்தாழ்மையாய் நடந்து ஆண்டவரையே பற்றிக்கொள், அதுதான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லிறான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றிய விளக்கத்தை பேதுரு அவர்களிடத்துல சுருக்கமா சொல்றாங்க. கொர்நேலியும் அவருடைய நண்பர்களும் கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் மரணத்தை பற்றி அறிந்திருந்தனர். ஏனென்றால் இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது உண்மையாகவே உயிர்த்தெழுந்தாரா என்கிற ஒரு ஒரு பொய்ய அவங்களுக்குள்ள பரப்புனதுனால திருப்பி திருப்பி சொல்றான். இஸ்ரவேல் புத்திரர் தான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கருவியாக இருந்தார்கள் என்று பேதுரு தெளிவுபடுத்தினார். இயேசு கிறிஸ்து தான் எல்லாருக்கும் தேவன். இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் வாழ்க்கை, ஊழியம் மற்றும் மரணம் பற்றி பொதுமக்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அப்போஸ்தலர்களும் மற்ற விசுவாசிகளும் மட்டுமே அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்தனர். முன்பு தான் பிரசங்கித்ததை போலவே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கான பழியை யூத தலைவர்கள் மீது பேதுரு சுமத்தினான். தேவானை போலவே பவுலும் இதையே வலியுறுத்தினார்கள். நற்செய்தியின் அடிப்படையான உண்மையாக நடந்த கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய பற்றி பேதுரு அறிவித்தான். அவரை விசுவாசிக்கிற எவரும் பாவ மன்னிப்பை பெறுவார்கள். 43 வசனம் இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ என்ற வார்த்தையை அங்கிருந்தவர்கள் கேட்ட போது இயேசுவை விசுவாசித்தார்கள். அன்றைக்கு நடக்கின்ற பெரிய ஒரு அற்புதத்தினுடைய என்ன காரணம் என்னன்னா, அவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள் இல்லையா? அப்ப அதனால என்ன நடந்தது? கடைசியா நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலேயே, பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்படித்தான் சமாரியா பட்டணத்திலும் வசனத்தை சொல்லும் போதே அற்புதங்கள் நடந்தது இல்லையா? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியான் வரம் பெற்ற புரஜாதிகள் மேலும் ஒழுந்தருளப்பட்டதை குறித்து கவனித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார். பாருங்க, அங்க காத்திருப்பு நேரம் இல்ல. அவங்க ஆவியானவரே எங்களுக்குள்ள வாரம் கேட்கல. வசனத்தை கேட்கும் போதே அந்த விசுவாசத்தினால என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குறாரு. உடனே அவங்களுக்கு பாஷைனா என்னன்னு தெரியாது, துதிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. உடனே அவங்களுக்கு பாஷை பேசுறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, புகழுறாங்க. பெரிய ஒரு அற்புதம் அங்க நடக்குது. ஒரு பெரிய ரிவைவல் அந்த இடத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பேதுரு தனது செய்தியை ஆரம்பித்த போதே பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே அப்போஸ்தலர் மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். 11:15. இப்போது ஆவியான தேவன் அவர்களிடையே கிரியை செய்ய ஆரம்பித்தார். மேலும் பேதுருவால் தனது பிரசங்கத்தை முடிக்கவும் முடியல. ஆரம்பித்தது முடிக்கவே முடியல. பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியான் வரம் புரஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். புரஜாதிகளும் இப்போது யூதர்களுக்கு சமமான நிலையில் உள்ளனர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு பிரமித்தார்கள். ஒவ்வொரு புதிய விசுவாசியும் அந்நிய பாஷையில் பேசுவதுதான் ரட்சிப்பின் அடையாளம் என்று கருதக்கூடாது இல்லையா? இது பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு இணையான ஒரு நிகழ்வாகும். யூத விசுவாசிகள் மீது வந்த அதே ஆவி இப்போது புரஜாதிகள் மீதும் இறங்கினார். இந்த நிகழ்வின் மூலம் சபையின் ஆரம்ப கால வரலாற்றில் மாற்றம் ஏற்பட்டது. யூதர்கள், சமாரியர்கள் மற்றும் புரஜாதிகள் மத்தியில் உள்ள விசுவாசிகள் அனைவரும் தேவனுடைய ஆவியை பெற்று கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமானார்கள். இந்த புரஜாதிகள் ஞானஸ்நானம் பெற்றதினால் ரட்சிக்கப்படவில்லை இல்லையா? சபைக்கு போன உடனே நீங்க ஞானஸ்நானம் எடுத்துருங்கன்னு சொல்லி செய்யறது தப்பு இல்லையா? முதலாவது ரட்சிக்கப்படணும் இல்லையா? அவர்கள் ரட்சிக்கப்பட்டதால் தான் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
பாவிகள் எப்போதும் விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதுதான் தேவனுடைய மாறாத கிருபை. தேவன் தனது செயல்பாட்டு முறைகளை எவ்வாறு மாற்றுகிறார் என்பதை இந்த அப்போஸ்தலர் அதிகாரம் 1-10 கூறப்பட்டுள்ளதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் எடுக்க தேவையில்லை என்பதை கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரின் அனுபவம் தெளிவாக்குகிறது. வார்த்தையை கேட்பதும், கிறிஸ்துவை விசுவாசிப்பதும், ஆவியை பெறுவதும், பாருங்க படிப்படியா முதல்ல வார்த்தையை படிக்கணும், அதை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும், ஆவியை பெறுவதும், பின்னர் ஞானஸ்நானம் பெற்று சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளுடன் சேர்ந்து தேவனை சேவிப்பதும் ஆராதிப்பதும் முக்கியமானவை. ஆவியை பெறுவதும் சொல்லும் போது உடனே பாஷை பேசுறது அதெல்லாம் இல்லை. ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஆவி நம்ம ஆண்டவருக்குள்ள வளருவதற்கு கிருபை செய்கிறார். நம்ம வசனத்தை படிக்கும் போது தெளிவா நம்மளுக்கு புரியும்படியா செய்கிறார். மற்றவர்களோ தைரியமாய் பேசக்கூடிய கிருபையை தருகிறார். அதுதான் நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்றாரு. 1:8 ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து துனாமிஸ் வல்லமை என்று சொல்லப்படுகிறது. டைனமைட் போல ஒரு வல்லமையை நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்மளுடைய ஒரு வெட்கக்கேடு போகுது, பயம் போகுது, கவலை போகுது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு என்கிற ஒரு 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 உந்துதல் நம்மளுக்குள்ள ஏறுது. அதனால நம்ம ஆவியை பெற்ற பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? இல்ல, நம்ம எல்லாரும் ஆவியை பெற்றிருக்கோம். அவரை ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே எனக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க, என் மூலமா நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை செய்து முடிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். நம்மளால முடியாத காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். சரி, கடைசியா ஒரு வசனம் நான் போட்டிருக்கேன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது இல்லையா? அன்னைக்கு ஆண்டவர் நினைச்சிட்டாரு, அவர் தீர்மானிச்சிட்டாரு, எப்படியாவது புறஜாதிகள் மத்தியில தன்னுடைய சுவிசேஷம் போகணும், இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும், இந்த புறஜாதிகள் மத்தியில ஒரு சபை உருவாகணும். இதுதான் ஆண்டவருடைய பெரிய ஒரு ஒரு திட்டம் இல்லையா? அப்ப அந்த திட்டத்தை எப்படி, அதுக்காக ஒரு கொர்நேலியை பிடிக்கிறாரு, ஒரு பேதுருவை பிடிக்கிறாரு, அவங்கள வழி நடத்துறாரு. அவங்க மூலமா ஒரு பெரிய கூட்டமே அன்னைக்கு ரட்சிக்கப்படுது, ஆவியில நிறையுது, ஒரு சபை அங்க உருவாகும் இல்லையா? ஒரு 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 வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இது எங்க இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க.